நம்மளுக்கே இந்த நிலைமை வரும்போது சாட்சாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மகாவிஷ்ணு ஸ்வரூபம் இருக்கார். அதனால நம்ம அவருக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியாது, அவர்கிட்ட நமஸ்காரம் தான் பண்ணணும். அதே மாதிரி அந்த அவர் இல்லாத பட்சத்துல பாடம் வச்சிருக்கார் ராமர் பட்சம், அது பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால அயோத்தியால ராமர் கோவில் அங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ராமர் கோவில் அவ்வளவு விசேஷமா இருக்கார், பாதத்தோட இருக்கார். ராமர் கோவில் இருந்தாலும் பாதம் இருக்கணும் இல்லையா? ராமரை நம்ம நேரடியா யாரும் தொட முடியாது, அர்ச்சகரோ இல்ல நாங்க ஐயமாரோ வந்துதான் தொட முடியும். ஆனா அவரோட பாதத்தை நேரடியா தொடக்கூடிய மக்களுக்கு உங்களுக்காக ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால எல்லாரும் மனசுல என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அது நல்லபடியா நடக்கும். ராமச்சந்திரமூர்த்தி நல்லபடியா அனுகிரகம் பண்ணுவா. சமஸ்த பக்த மகாஜனாலும் எல்லா ஐஸ்வர்யமும் அபிவிருத்தி ஆகும். இப்பொழுது சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் முடிஞ்சு பாலும் பலமும் கொடுக்க போகிறோம். ஆமா ஆமா